இது வெற்றியின் நேரம். கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும். யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒருவேளை இங்கே இருப்பில்லானால் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ள வாரும் என்று நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். காரணம், எல்லா நன்மைகளும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு வருகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கிறிஸ்தவ ஜீவியத்தை நான் உனக்கு நியமித்திருக்கிறேன். இந்த ஜீவியத்தை பற்றி மனதிலே சரியான எண்ணம் படம் அமைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் என்ன நினச்சா என்ன, ஆண்டவர் நல்லவர், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார், அது வேதத்துக்கு ஒத்து வராது. அருமையான கவனியங்கள், மனிதன் என்பவனுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதிர்காலம் விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் மனிதனை பொறுத்து தான், விசுவாசியை பொறுத்து தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி யாரை உயர்த்தலாம், யாரை கீழே வைக்கலாம்னு சொல்லி தேவன் திட்டம் போடவில்லை. எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டம் போட்டு முடித்து விட்டார். அவருடைய திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை விசுவாசிக்கிற எந்த மனிதனையும் உயர்த்துவதே அவருடைய திட்டம். தாழ்த்துவது என்பது அவருடைய அகராதியில் இல்லாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு அந்த உயர்வு நமக்கு வேண்டுமானால் நம்முடைய மனிதனுடைய எண்ணங்களும் வாயின் அறிக்கைகளும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பார்த்து அப்படி செய்கிறதில்லை. அநேகர் என்னைக்காக நான் காத்துட்ருக்கேன் ஆண்டோட வேலைக்காக, வரும்போது கர்த்தர் உயர்த்துவார். நாம் காத்துட்ருக்கிற அருமையானவர்களே, நாம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். கவனிங்க. ஆகவே அநேக பிரசிங்கமாறு இன்றைக்கு அருமையானவர்களே, இது கிறிஸ்தவ ஜீவம் வனாந்தரம் சொல்லிட்டு சோம்பேறிகளாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எதையும் கற்றுக்கொள்வதற்கு இஷ்டம் இல்லை, எதிலும் மாறுவதற்கு இஷ்டமில்லை. இவர்கள் மாறவில்லை, ஆகவே சபை மாறவில்லை. இது மாறாத உண்மை. ஏன்னா சபையினுடைய எதிர்காலம் முதலாவது ஊழியக்காரன்ட்டு ஆரம்பிக்குது. இவன் மாறும் பொழுது தான் சபை மாறுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து என்னமோ செய்வார்னு காத்துட்டு இருக்காங்க. காத்து சொல்கிறாரு, நீ ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவனாந்திரம் சொல்லும் பொழுது, நீ என்ற கிறிஸ்தவ ஜீவன் திட்டமாக இது பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம் என்று மனதிலே என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். வாயிலே அதை பேச வேண்டும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நிறைய ஊழியக்காரரை பார்க்கும்போது மனது கஷ்டமாக இருக்கிறது. என்றால் அவங்க மனாந்திரத்திலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. கர்த்தர் அருமையானவர்களே மாறாதவர். கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து ஒரு தூரதர்ஷன பார்வையோடு இங்கே யாத்திராமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். மறுபடியும் சொல்லுவோம், இந்த கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். நீங்கள் ஒரு நல்ல ஜெபத்தை நாம் பண்ணிவிட்டோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய நாவிலே உச்சரிப்பது தான் ஜெபம். தேவனுடைய வார்த்தைகளை நாவிலே உச்சரிக்கிறது தான் ஜெபம். முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாம், படிக்கிடாமல் இருக்கலாம், உட்கார்ந்து ஜெபிக்கலாம், கண்ணை மூடி ஜெபிக்கலாம், கண்ணை திறந்து என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். என்ன பேசுகிறோம் என்பது தான் ஜெபத்தில் முக்கியம். கண்ணை மூடி இருக்கிறோமா முழிச்சிருக்கோமாங்கிறது முக்கியம் இல்லை, கண்ணு இல்லை முக்கியம். அருமையான தேவன், சர்வலோகத்தின் தேவன், அவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து கொடுத்த வார்த்தைகள் இதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்க போகிறது. இந்த வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து மனதில் வைத்தது வாயிலே வைக்கிற ஒரு மனிதன் அவன் ஜெபிக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முழங்கால் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் தான் ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கு பைபிளில். ஆஃபீஸுக்கு போகும்போது நடந்துக்கிட்டே என்ன செய்யுங்க, இந்த வசனத்தை பேசிக்கிட்டே போங்க. பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது இந்த வசனத்தை பேசுங்க, பாத்ரூமில் இந்த வசனத்தை பேசுங்க. இடைவிடாமல் ஜெபிக்கிறீர்கள் என்பது கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இடைவிடாமல் ஜெபிக்கிறனா என்னென்னலாம் பல ஆண்டுகள் கலங்கி தவிச்சிருக்கேன் பாருங்கள். எப்படி இடைவிடாமல் ஜெபிக்க முடியும்? இப்போ தான் எனக்கு விளங்குது. ரொம்ப முந்தி உங்களுக்கு சொல்லித் தருகிறது வெள்ளாங்க. இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனா எப்போதும் அருமையான இரவும் போலும் நினைக்கிற நேரம் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை வாயில் உச்சரிக்கிறது தான் ஜெபம்.
எது உன்னுடைய தேவையோ அந்த தேவைக்கு பதிலாக இருக்கிற வார்த்தையை கண்டுபிடித்து அதை மாத்திரம் வாயில் உச்சரிக்கிறது தான் ஜெபம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் நம்முடைய பரம தகப்பன் ஏற்கனவே நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார். எல்லாம் சொல்லுவோம், ஆயத்தம் பண்ணி விட்டார். சில சத்தியங்கள் பாருங்கள், முன்னேற்றமான சில சத்தியங்களை இந்த நாட்களில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அகில கிறிஸ்தவ உலகத்தினுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், இவ்வளவெல்லாம் பண்ணியும் கர்த்தரை மாற்ற முடியவில்லையே என்பதுதான் இன்றைக்கி மக்களுடைய உள்ள ஆதங்கம். உள்ள ஆழத்துக்குள்ள ஒரு வேதனை, ஒரு கசப்பு கிடக்குது. இவ்வளவெல்லாம் பண்ணியும் கர்த்தர் இன்னும் மாறலையே. நான் பல ஆண்டுகளாக விதமாக முயற்சி செய்து தோற்று போயிட்டேன். கடைசியில் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவருக்கு மல்லியா 3:6 காண்பித்தார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தர் சொன்னார், 10 வருஷத்துக்கு முன்னாலே அதை பார்த்துருப்பியன்னா அநேக வீண் முயற்சிகளுக்கு என்ன செய்யிருப்ப, வீணான முயற்சிகளுக்கு தப்பியிருப்ப. காரணம், நான் அன்றும் இன்றும் என்றுமே மாறாதவன். கிறிஸ்தவ ஜீவியம் என்னை மாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு ஜீவியம் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் உன்னை மாற்றுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு. எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்தவ ஜீவியம் தேவனை மாற்றுகிற ஒரு அழைப்பு அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்னை மாற்றுகிற ஒரு அழைப்பு. எவ்வளோ பெரிய தெரியுமா? நாங்களாம் ரொம்ப பிந்தி தான் கண்டுபிடிச்சிருக்கோம், பல ஆண்டுகள் கழித்து. எல்லா இடத்துலையும் தான் நான் சொல்ல போகிறேன். போன வாரத்தில் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே போய் தான் சொன்னேன், ஊழியக்காரங்களுக்கு 80 ஊழியக்காரங்க கூடியிருந்தாங்க. மனிதா, உன்னை மாற்று, உன் சபை என்ன செய்கிறோம், மாறிடும். உன்னுடைய உலகமே மாறிவிடும். செழிப்பு வந்துவிடும், இந்த வறட்சியெல்லாம் மாறிவிடும். மனிதன் மாறும் பொழுது வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கிறது. செழிப்பும் சுகமும் செல்வமும் எல்லாம் அருமையால் தேடி வருகிறது. இதான் பெரிய கண்டுபிடிப்பு. பாருங்கள், நீ இந்த இடத்துக்கு தான் வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபத்துக்கு துரிதமாய் பதில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் மாறுகிறார்கள், மாறிக்கொண்டு. ஏன்னா ப்ராப்ளம் இஸ் நாட் வித் காட், ப்ராப்ளம் இஸ் வித் அஸ். நம்மகிட்ட தான் பிரச்சனையே இருக்கிறது. கவனிங்க, சீக்கிரம் எடுத்துக்கொள்கிறோமோ இந்த பதிலை, அல்லது பதில் வருவதற்கு பிந்துகிறதோ, நம்மகிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிந்து கொள்ளுங்கள். தேவனத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அருமையால் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை என்ன செய்ய வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தகப்பனுடைய உள்ளத்தோடு அவர் எழுதுகிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறாரு, நான் உங்களுடையது அல்ல, உங்களையே என்ன செய்கிறேன், தேடுகிறேன். உடனே தான் நான் தேடுறேன். என்ன நன்மை செய்யலாம், எந்த விதத்தில் உதவியாக இருக்கலாம், ஆதரவாக இருக்கலாம், இப்படி தான் விசுவாசிகளை பற்றி நான் நினைக்கிறேன்னு பவுல் சொல்கிறாரு. உங்களையே தேடுகிறேன். ஏன்? பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை என்ன செய்ய வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய பரம தகப்பன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பூமியில் இருக்க எந்த தகப்பனை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக நேசிக்கிற தகப்பன். அதற்கு ஆதாரம் கல்வாரி. கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி இருக்கிறார். அதாவது சந்தேகங்கள் வரும்பொழுது சூழ்நிலையை பார்த்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு கண்டுபிடிக்க பிரயாசப்படக்கூடாது. கல்வாரிக்கு போகணும். இதையெல்லாம் செய்தவர் எப்படிப்பட்டவர், அந்த அடிப்படையில் தான் ஒரு அறிவை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பரம தகப்பன் நமக்காக ஏற்கனவே சேர்த்து வைத்து இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா பிள்ளைகள் கர்த்தருக்கு சேர்க்க போகிறதில்லை, கர்த்தர் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்திருக்கிறாரு, சேர்த்திருக்கிறார். ஆகவே எல்லா நன்மைகளும் ஏற்கனவே ஆயத்தம். எல்லாரும் சொல்லுவோம், எல்லா நன்மைகளும் ஏற்கனவே ஆயத்தம். எல்லா பதிலும் ஏற்கனவே ஆயத்தம். எல்லாம் சொல்லுவோம், ஜெபத்திற்கு எல்லா பதிலும் ஏற்கனவே ஆயத்தம். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே கர்த்தர் அங்கேருந்து சிங்காசனத்திலிருந்து எழும்பி, காபிரியல் இங்கே வா, மிகாவேல் இங்கே வான்னு சொல்லி ஏதாவது ஒன்று பையனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசரமாக அருமையானவர்களே ஓடிக்கிட்டு இருக்கல, உட்காந்துருக்காரு. எல்லாம் சொல்ல உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது உட்காந்து தான் இருந்தார், முடிச்ச பிறகு உட்காந்துட்டு தானே செய்கிறாரு. என்னாண்டவரே உட்காந்துருக்கீங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ நீ தான் எழுந்து என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொருத்தர் ஜெபிக்கும் போது சிங்காசனத்து எழுந்து அங்கேருந்து கர்த்தருங்க இறங்கி வந்தார்னா அவ்வளவுதான், கர்த்தரே இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு நாளைக்கு 10,000 விண்ணப்பங்கள் அருமையால மேலே போய் கொண்டு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் இறங்கி வந்தார்னா கர்த்தரே க்ளோஸு. மனதில் இவெல்லாம் கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை, பரிசுத்த ஆவியார் நமக்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கல அருமையானவர்களே. அவர் பார்த்து உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு. கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் ஆயத்தம்.
எந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்கனவே ஆயத்தம். இப்போ எடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, எடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நம்முடைய தேவனுடைய பேரு யெகோவா ஈரே. வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கவனிங்கள், நம்முடைய தேவனுக்கு பேரு யெகோவா ஈரே. யெகோவா ஈரேனா முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். இங்கே பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு ஆடு தேவைப்பட்டது. மோரியா மலைக்கு போய் ஒரு பையன் என்னை வந்து பலியிடுன்னு கத்த சொன்னார். ஒரு ஆடு இருந்தா இவனுடைய பையனுடைய சார்பாக அதை பலியிடலாம். ஆனால் ஆபிரகாம் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு ஆட்டை அங்கே சிக்க வைத்தார் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். பாருங்கள், ஏற்கனவே சிக்க வைத்திருந்தார். எல்லாரும் சொல்லும், சிக்க வைத்திருந்தார். மாப்பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை 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 வேணும், அங்கே சிக்க வச்சிருக்கார் கர்த்தர். நீ போய் பிடிக்கணும் அதை. இப்போ கர்த்தரங்க வந்து அருமையானே ஏதோ ஒன்று செய்ய போகிறது இல்லை, அங்கே உட்காந்துட்டு தான் இருக்கார். சில ஆலோசனையை கர்த்தர் கொடுக்குறார், உதவி செய்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் அவர் வந்து எதையும் பிடிச்சி கொடுக்க போகிறதில்லை. ஆனால் அதை கர்த்தாவே இறங்க மாண்டவரே இறங்க மாண்டவரேன்னுட்டு இருக்காங்க சில கோயிலில். கர்த்தர் வந்து இறங்க மாட்டார். கொட்டை நாங்கள் வாங்கி அடிப்போம் ஆண்டவரே. ஒரு தம்பி இங்கேருந்து பாளையங்கோட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போயிருந்தான். அதுக்கப்புறம் 3 வாரம் கழித்து வந்தான். பாஸ்டர் அங்கே ஒரு கோயிலுக்கு போனேன். அப்பா வந்து அவங்க ஆராதனை ஆரம்பிக்கும்பொழுது இறங்கும் கர்த்தாவே இறங்கும் கர்த்தாவேன்னு சொல்லி கொட்டை அடித்து பாடுறத பார்த்தா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாட்டு சொல்கிறாராம், வந்துட்டார் இதோ கர்த்தர்னு. எங்கே போனார் இது வரைக்கும்? இங்கே தான் இருந்தார். உனக்கு கண்ணு தான் செய்யலை தெரியல. நான் விட்டு உலகம் இல்லை, கைவிடுவதும் இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிவினத்தில் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். கொட்டடிச்சு அவரை கீழே இறக்குறது இல்லை, இறக்க முடியாது. உட்கார்ந்துருக்காருன்னு சொல்கிறேன், சத்தமாக சொல்லுங்க. உட்கார்ந்துருக்கிறாரு. அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். உட்கார்ந்துருக்காரு. அதனால என்னமோ ஒன்று ஆண்டவர் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒன்றும் பண்ண பொருளில் உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா எல்லாம் ஆடு ஆயத்தம், எல்லாம் ஆயத்தம். ஆபிரகாமுக்கு ஒரு ஆடு தேவை. ஒரு பூனையை பிடிச்சி கர்த்தர் அங்கே வந்து சிக்க வைக்கல, ஆட்டை கர்த்தர் நிசிதார் சிக்க வைத்தார். உனக்கு என்ன தேவையோ அது ஏற்கனவே சிக்க வைத்திருக்கிறார். ஆட்டுக்கடாங்கிறது சும்மா லேசு கிடையாது. அறிமையாமலே மகா பராக்கிரம் உள்ள ஒரு மிருகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது அப்படியே புல்மேறதுக்கு இப்படியே வரும்போது கடைசியில் கொம்பு டக்குன்னு நினைச்சிச்சு, சிக்கிடுச்சு. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம்ம பிச்சு எரிஞ்சிட்டு போன ஆட்டுக்கடா இங்கே ஒன்றும் போக முடியாது, அசைக்க முடியாது. ஆவியானவர் அங்கே இறுக்கி வச்சிருக்காரு அந்த புல்லில் போட்டு. ஆபிரகாம் வருவான், அது வரைக்கும் இங்கே என்ன செய்யணும்? இந்த ஸ்பாட்டில் நிற்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி. அருமையான நம்முடைய ஆசீர்வாதங்களை விதமாக கர்த்தர் சிக்க வைத்திருக்கிறார். இடது பக்கம் வலது பக்கம் போகாதபடி. ஆகவே இன்றைக்கு கர்த்தரை மாற்ற வேண்டிய ஒரு தேவையே இல்லை. உபவாசம் இருந்து சரத்தை ஒடுக்கி ராத்திரி எல்லாம் கண்வழிச்சு ஆண்டவரை இலக்கரிக்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செய்து முடித்து விட்டார். எல்லாரும் சொல்லுவோம், செய்து முடித்து விட்டார். இன்னைக்கு இப்போ கர்த்தர் அருமையான இல்லை, ஒரு மனசு இலக்கரிக்கு இருக்கா? என் பரிதாபத்தை பார்த்து ஏதாவது நீங்கள் செய்யணும் ஆண்டவரே. உன் பரிதாபத்தை பார்த்து ஒன்றும் செய்யறதில்லை. கல்வாரியிலே பரிதாபமாய் தொங்கி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கவனிங்கள், சத்தியத்தை அறிவிருந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். ஆகவே ஜபத்துக்கு பதில் இன்னைக்கு கர்த்தர் பிடுங்கிறது இல்லை. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆடுகளை கண்ணு ஏறெடுத்து பார்த்து மனதை அங்கே திருப்பி வாய் அங்கே திருப்பி அதை எடுத்து அனுபவிக்கிறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். எல்லாம் யெகோவா ஈரேக்கா கரங்கூத்தி சோதரிப்போம். நம்ம ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே என்ன செய்யிட்டாரு? ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். மனதிலே வெள்ளம் வரும் பொழுது அநேக வீண் ஜபங்களுக்கு அருமையான தப்பித்துக் கொள்வோம், அநேக கண்ணீருக்கு தப்பித்துக் கொள்வோம், அநேக பாருங்கள் பரிதாப ஜபங்களுக்கு தப்பித்துக் கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை இன்னைக்கு மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது. அவர் ஒரு பரம தகப்பன். எல்லாவற்றையும் அதன் காலத்திலே முன்கூட்டியே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் அதன் காலத்திலே எப்படி செய்கிறார்? நேர்த்தியாய் செய்கிறார் எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே
நேர்த்தியாய் செய்கிறவர். ஏன் இதனை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர்ட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஜெபத்தில் வரும்பொழுது கர்த்தரை மாற்றும்படி நாம் வரவில்லை. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த பதில்களை எடுத்துக்கொள்ளும்படி வருகிறோம். கவனிங்க, ஆபிரகாம் மோரியா மலையில் இருந்து 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணல. கண்களை ஏறெடுத்து கர்த்தர் ஏற்கனவே சிக்க வைக்கிற ஆடை என்ன செய்தான்? பிடித்தான். அதான் ஜெபம், அதுதான் ஜெபம். கவனிங்கள், ஆகவே ஜெபம் என்பது கர்த்தர் ஆயத்தப்படுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வது, அதை சொந்தமாக்குவது, அதை சுதந்திரிப்பது. அதில் சில தடைகள் இருக்கலாம். பாருங்க, அந்த ஆட்டை போய் பிடிக்கும்போது ஒருவேளை ரொம்ப ஈஸியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிடிக்கலாம், கர்த்தர் சிக்க வைத்திருக்கிறார். அது வேற எங்கேயும் செய்யாது, போகாது, உனக்காகவே காத்திருக்கிறது. அந்த பணம், அந்த ப்ரமோஷன், அந்த மாப்பிள்ளை, அந்த பிள்ளை, இந்த ஆசீர்வாதங்களாம் உனக்காகவே காத்திருக்குது. கர்த்தர் சிக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாலே திட்டம் போட்டு சிக்க வைத்து விட்டார். என்றைக்கு கல்வாரிலே முடிந்ததுன்னு சொன்னாரோ அன்றைக்கு அருமையானே தீர்வுகளுக்கு முடிவை கர்த்தர் கட்டிவிட்டார். எல்லா தீர்வுகளையும் பதிலையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இவைகளை அருமையானே நாம் அறிந்து கொள்வோமானால் கிறிஸ்தவ ஜீவியம் எளிதாயிரும். இன்றைக்கு கர்த்தர்கிட்ட போராட வேண்டிய அவசியம் இல்லை, பிசாசுகிட்ட போராடலாம். அவன் சிங்காசனத்தை அசைக்கலாம், அவன் தலையில் மிதிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. பாருங்க, ஒரு ஆளுநர் போயிருந்து அங்கே அந்த நடத்தின ஒரு ரொம்ப கொஞ்சம் படித்தவர், அவர் சொன்னார், இப்போ வாருங்கள், இப்பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு now we are going to bombard the gates of heaven ன்னு சொன்னார். பரலோகத்தினுடைய கேட்டை என்ன செய்வோம்? வேட்டு வைத்து தகர்ப்போம்னார். உடனே எல்லாரும் நாங்கள் வேட்டு வைக்காங்க. வீட்டில் போய் நான் பைபிளை படித்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23 வாசிக்கிறேன். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை என்ன செய்தது? பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இப்போ 25ஆம் வசனம் வாசிப்போம். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. உங்கள் பைபிள் எப்படி போட்டிருக்கு? அங்கே ராக்காலமே கிடையாதான், ராத்திரி தான் அடைப்பாங்க கெயிட்டை. அதனால வாசலில் அடைக்கப்படுவதே இல்லைன்னு போட்டிருக்கு. கெயிட் அடைக்கிறதே இல்லையா, திறந்தான் இருக்குது. இவங்க திறந்துருக்க கெயிட்டுக்கு இவங்க வேட்டு வைக்கிறதுக்கு நினச்சிருக்காங்க. இவங்க திட்டம் போட்டுட்ருக்காங்க. அப்பா கத்த சொல்கிற, அப்பா கெயிட்டு திறந்துருக்கு, வா வாங்கிக்க. நாங்கள் வேட்டு வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆமாம், நாங்கள் எதையும் கற்றுக்கிறதுக்கு நாங்கள் வரல, மாறுறதுக்கு வரல, நாங்கள் வாங்குறதுக்கு வரல, வேட்டு வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். அது மேலே கவனியுங்கள். ஆகவே இன்றைக்கி வேட்டு வைக்க வேண்டியதில்லை, தவிர்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்கிறார், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பெரிய காஸ்பல் நற்செய்தி என்னன்னு கேட்டால், பரலோகம் நமக்கு திறந்தே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், பரலோகம் எனக்கு திறந்தே இருக்கிறது. மறுபடியும் சொல்லுவோம், பரலோகம் எனக்கு திறந்தே இருக்கிறது. எல்லாரும் கரங்கத்தை சோதரிப்போம். இதில் விவரம் என்னன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த கதவுகள் திறக்கப்படவில்லை என்பதை உங்களுடைய கவனத்துக்கு பரிசுத்த ஆவியான் கொண்டு வர விரும்புகிறார். இயேசுவுடைய கல்வாரி சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முன்னால இந்த கதவுகள் அருமையாக பூட்டப்பட்டே இருந்த என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்? ஆதாமுடைய பாவம் தண்டிக்கப்படவில்லை, பரிசுத்த ரத்தம் சிந்தப்படவில்லை, கரையும் கொடுக்கப்படவில்லை, மனிதன் பரலோகத்துக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை. ஆகவே அருமையான பரலோகத்தினுடைய கேட்டு பூட்டி தான் இருந்துச்சு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரித்த பரிசுத்தவான்கள் எங்கே இருந்தார்கள்? அவள் யாரும் பரலோகத்துக்கு போகல. இயேசுநாதர் தான் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவங்கள என்ன செய்தார்? முதலாவது கூட்டிக் கொண்டு போனார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அவர்கள் ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிற தற்காலிகமான இளைப்பாறுதல் இடத்திலே அவருடைய ஆவிகள் தங்கி கொண்டிருந்தது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான் கர்த்தர் அவங்க எல்லாரும் சேர்த்து அருமையானவர்களை கூட்டிகிட்டு போனார். கேட்டு முதலாவது இயேசுவுக்கு திறந்தது. இன்றைக்கு இயேசுவின் மக்களுக்கு என்ன செய்யிருக்கிறது? திறந்தே இருக்கிறது. இப்போ கேட்டை உடைக்கிறதும் திறக்கிறதும் இதெல்லாம் நம்முடைய வேலை இல்லை, வீணான வேலை அழிச்சு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பிரசங்கமாக செய்துட்டு இருக்காங்க. பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். அவர் அருமையான ரத்தத்தை சிந்தி பாதாளம் வரைக்கும் போய் உயிர்த்தெழுந்து பூட்டப்பட்டிருந்த கதவை மக்களுக்காக திறந்து விட்டதுக்கு அப்புறம் இவன் கதவை திறக்கிற முயற்சியில் இருக்கான். என்னத்தை சொல்கிறது? கர்த்தங்க சொல்லிக்கிட்டே இருக்காரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே கவனியுங்கள்,
தேவனை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெபம் என்பது தேவனிடத்தில் போய் ஏதோ ஒன்று செய்யறது இல்லை. ஜெபம் என்பது கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் எடுத்திருக்க அந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வது. எல்லாம் சொல்லுங்க, எடுத்துக்கொள்வது, சுதந்தரிப்பது தான் பைபிளில் போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து சுதந்தரிக்கிறது தான் ஜெபம். சொந்தமாக்குவது கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஆனால் நம்மகிட்ட அது வந்து சேரல. ஏனென்றால் நாம் அதை எடுக்க வேண்டும் என்று தேவன் அருமையான ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறோம். எல்லாவற்றும் சில விதிகள் இருக்கிறது. தேவன் அப்பா தான், ஆனால் அவர் இந்த நன்மையில உங்களுக்காக சம்பாதித்து சேர்த்து வைப்பார். உங்களுக்காக எடுக்க முடியாதவர். தேவனுடைய கிரியையை மனிதன் செய்ய முடியாது. மனிதனுடைய வேலையில கர்த்தர் வந்து என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார் என்பதை தீர்க்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். காட் வேர்ட் பாட், மேன் வேர்ட் பாட்டுன்னு இருக்குது. ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா கர்த்தர் ஏற்கனவே பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்து விட்டார். ஆனால் இவன் வாயை திறந்து இயேசுவே ரட்சகர் என்று வாயில அறிக்கை இதே கதவை திறக்க வேண்டும். அதை செய்தால் தான் அவர் என்ன செய்வார், உள்ளே வருவார். இவனுக்காக கதவை வந்து கர்த்தர் திறக்க மாட்டார் ஒரு நாளும். அதனால தான் நாம செய்ய வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபத்துக்கு பதில் பெறுவதற்கு அநேக காரியங்களை விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நாம தான் பண்ண வேண்டி இருக்கிறது. அருமையான கவனியங்கள். ஆகவே கர்த்தர்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆபிரகாம் அருமையானே கண்ட இடத்துலையும் போய் பலியிட சொல்லி கர்த்தர் சொல்லலை. மோரியா மலை தொடரிலே போய் என்ன செய்யாரு, ஆட்ட பலியிடுன்னு சொன்னார். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு போய். எல்லாரும் சொல்லுவோம், மோரியா மலை. அருமையான கவனிங்கள். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று வாஸ்தவம். கர்த்தர் முன்கூட்டியே பார்த்து கொள்ளுகிறவர், கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிறவர். எங்கே பார்த்து கொள்ளப்படும்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அந்த பருவம் தான் கல்வாரி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது மோரியா மலையில் இருக்கிறது. அந்த பருவத்தில் தான் ஒரு ஆடு என்ன செய்யப்பட்டது, ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆகவே மோரியா மலைக்கு போகும்படி கர்த்தர் சொன்னார். வெகு தூரம், 3 நாள் பிரயாணம். கழுதையில் போகிறான், கஷ்டம். அருமையான வீட்டு பக்கத்தில் பலியிட சொல்லியிருப்பாரு, ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி மோரியா மலைக்கு ஆபிரகாம் போன போது அருமையான அங்கே ஆட்டை கண்டுபிடித்தான், அந்த தீர்வை கண்டுபிடித்தான், அந்த நன்மையை கண்டுபிடித்தான், அந்த பதிலை கண்டுபிடித்தான். ஆகவே இன்றைக்கு எல்லா பதில்களும் கல்வாரி மலையின் மூலமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பண்டமாற்று செய்யப்பட்டிருக்கிறது என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்கே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு மிக மிக தேவை. வாசிக்கலாம், 2 நாளாகவும் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமில் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசினாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை செய்தான், கட்டினான். கர்த்தர் சில காரியங்களை ஒரு ஒழுங்கின்படி செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு மோரியா மலையில் ஆட்டை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. இப்போ தாவீது ஆலயத்தை கட்ட முயற்சிக்கிறான். கர்த்தர் சொல்றார், மோரியாவில் தான் ஆலயத்தை என்ன செய்யணும், கட்ட வேண்டும். அங்கே தான் ஆபிரகாமுக்கு பதிலை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன். அங்கே தான் 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பதிலை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். கவனியுங்கள், ஆயிரமான ஆண்டுகள் இந்த ஆலயத்திலே பலியிடப்பட்டது. அத்தனை ஆடுகளும் ஒரு ஆண்டு அவர்கள் ஜெபத்திற்கு பதில் பெறுவதற்கு ஒரு கேரண்டி அது கொடுத்து கொண்டு இருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆட்டை பலியிட்டுட்டா ஒரு ஆண்டு நன்மைகள் கிடைக்கும், பதில் கிடைக்கும், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி மரணம் வரைக்கும் அருமையானவர்களே ஆடுகள் அந்த மோரியா மலையிலே எருசலேம் தேவாலயத்திலே பலியிடப்பட்டு கொண்டே வந்தது. எல்லா ஆடுகளும் தேவாட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவை அம்புக்குறியிட்டு என்ன செய்தது, காட்டினது. யோவான் 1:29 சொல்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவே இந்த தேவ ஆட்டுக்குட்டி வரும் வரைக்கும் அதே மோரியா மலையிலே பலிகள் பலியிடப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் எந்த பலியும் நிரந்தரமாக அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கவில்லை. இப்போ தேவ ஆட்டுக்குட்டி வந்த மாத்திரத்தில் அருமையானவர்களே கடைசி பலி அங்கே செலுத்தப்பட்டது. அதுதான் கல்வாரி. அந்த கல்வாரி என்பது மோரியா மலை தொடரில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதான் கடைசி பலி. அதுக்கப்புறம் ஆடு மாடுகள் செலுத்தினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு பலியின் மேல் தான் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும்.
அது இயேசு கிறிஸ்துவனுடைய பலியிடப்பட்ட அவருடைய பரிசுத்த சரீரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சரீரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் தேவனுடைய சரீரத்தின் மேலே இருக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் கல்வாரி சிலுவையிலே பிக்கப்பட்ட போது, பலியிடப்பட்ட பொழுது, மனுஷருடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அங்கே வந்தது. மனுஷருடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அங்கே வந்தது. மனுஷருக்கு தேவையான எல்லா நன்மைகளும் அங்கிருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தடைகளை கர்த்தர் முறித்தெறிந்தார். எது தடை? ஆதாமனுடைய பாவம், அதனாலே வந்த மரணம். அருமையானவர்களே, இது மனுஷன் நன்மையை பெற்றுக்கொள்ள விடாதபடி ஒரு பெரிய தடைச்சுவராக இருந்தது. கர்த்தர் கல்வாரி ரத்தத்தின் மூலமாக அந்த தடையை உடைத்து மனிதர்களுக்கு வாசலை திறந்தார் என்பதை தெரிந்து கொள்ள. இன்றைக்கு எல்லா பதிலும் ஆயத்தம், எல்லாவற்றையும் கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகவே அதை எடுத்துக்கொள்வதுதான் நம்முடைய அழைப்பு. பாருங்கள், இதை குறித்து ஒரு சில குறிப்புகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே என்ன செய்தார்? பாடுபட்டார். எந்த நகரம்? எருசலேம் நகரம். கவனியுங்கள், அங்கே தான் சாலமோனுடைய தேவாலயம் இருந்தது. ஆகவே அந்த எருசலேம் நகர வாசலுக்கு புறம்பே தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பலியின் மூலமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கர்த்தர் சம்பாதித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியது கல்வாரியை பார்க்கணும், அங்கே பலியிடப்பட்ட இயேசுவின் சரீரத்தை பார்க்கணும். இங்கிருந்தான் அருமையான நமக்கு ஒத்தாசையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 25ஆவது அதிகாரம் 7. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் சத்தமாசிங்க இந்த மலையிலே அகற்றி போடுவார். கர்த்தருடைய பருவத்தில் இந்த மலையிலே பார்த்து கொள்ளப்படும். அது என்ன மலை? அது கல்வாரி மலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யெகோவா ஈரேன்னு சொன்னால் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கிறான்னு சொன்னால் கல்வாரி மலையின் மூலமாக தான் இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஏசாயா 750 வருஷத்துக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக அருமையான இதை சொல்கிறான் பாருங்க. அவன் சொல்கிறான், சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டியும் கர்த்தர் நீக்குவாரான், சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே கர்த்தர் நிசிவார் அகற்றி போடுவார். கர்த்தரை பார்க்க முடியாதபடி ஒரு கேட்டன், ஒரு தடை, அருமையான ஒரு திரை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. எல்லா பக்தர்களுக்கும் இது மூடிக்கொண்டிருந்தது. அவங்க செய்த பாவத்தினால இல்லை, ஆதாம் செய்த பாவத்தினாலே கர்த்தரை பார்க்க முடியவில்லை. கர்த்தருடைய நன்மைகளை முற்றிலுமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை, பதிலை முற்றிலுமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே ஒரு அளவு ஒரு கர்த்தரை நிழலாட்டமாக சேவித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மூடலெல்லாம் கர்த்தர் பிடுங்கி எரிந்து விட்டார். சாத்தான் போட்டிருக்க அந்த கேட்டன் கர்த்தரை பார்க்க முடியாதபடி, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி போட்டிருக்கிற அந்த கேட்டனெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு அருமையானே அகற்றி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 25:8 வசனம் வாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அருமையான கவனிங்க, ஜனத்தின் நிந்தைய கர்த்தர் முற்றிலும் அந்த மலையிலே நீக்கி விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. அது எந்த மலைன்னு கேட்டால் கல்வாரி மலை. எல்லாரும் சொல்லுவாங்க கல்வாரி மலை. ஜனத்தின் நிந்தை என்பது என்ன? பாவத்தினாலே வந்த விளைவுகள். பிள்ளை இல்லை, சுகம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, வெற்றி இல்லை, நீடிய வாழ்வு இல்லை, ஜெயம் இல்லை. மக்களுக்கு பலவிதமான நிந்தைக்குள்ளேருந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மலையில் இந்த நிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே என்ன செய்து விட்டார்? அகற்றி விட்டார் எழுதப்பட்டிருக்குது. அகற்ற போகிறதில்லை. எல்லாரும் சொல்லுவோம் அகற்றி விட்டார். அது மாத்திரமல்ல, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை கர்த்தர் என்ன செய்து விட்டாராம்? துடைத்து விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களுக்கு சோத்தரிப்போம். ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், இன்னைக்கு கண்ணீர் விட்டு கிடக்காத. கண்ணீர் பதில் கிடையாது. அவர் கண்ணீர் விட்டார். அருமையான இல்லை, கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்தார் எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? நாம கண்ணீர் விடாமல் இருக்கு. இன்றைக்கு நம்முடைய கண்ணீர் அருமையான இல்லை, பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
கவனிங்க, 5ஆம் வசனம். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் என்ன செய்யும்? தணியும். யார் இந்த பலவந்தன்? பிசாசு என்பதை திறந்து விடுங்கள். அவன் பலவந்தம் பண்ணுறவன், விருப்பமில்லாமல் மக்களை அடிமைத்தனப்படுத்தி வச்சுக்கிறவன், வியாதியை கொடுத்து, மரணத்தை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, கடந்தொல்லையை கொடுத்து பலவந்தம் பண்ணுகிறவன் பாருங்க. அவனுடைய ஆரவாரத்தை கல்வாரி மலையிலே கர்த்தர் தனித்தார் எழுதப்பட்டிருக்கிறது. தனிய நாய் அருமையான பிசாசுடைய ஆரவாரத்தை தன்மையிலே ஏற்றுக்கொண்டார். பிசாசுனுடைய அந்த ஆக்ரோஷத்தை கர்த்தர் தன்மையிலே ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதனால என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், மக்களுக்கு அந்த ஆரவாரம் என்ன செய்து விட்டது? தணிந்து விட்டது. எல்லாரும் கரங்களுக்கு சோதரிப்போம். அத்தனையும் அருமையான இயேசு அவருடைய சரீரத்தின் மூலமாய் செய்திருக்கிறார். ஆகவே இங்கே இன்னொரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இந்த காலத்தில் பாருங்க, இவர் தான் ரட்சகர், இவருக்காக காத்திருந்தோம் என்று அவங்க எல்லாம் காத்திருந்தாங்க. நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் கல்வாரிக்கு பின்னாலே பிறந்திருக்கிறோம். இது பாக்கியமான ஒரு நாட்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இவர் தான் ரட்சகர், இவருக்குள்ள தான் எல்லாம் இருக்கிறது. ஜெபத்திற்கு பதில் வேணுமா? அவர்தான். பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமா? அவர்தான். மும்முரம், பிசாசுடைய மும்முரம், ஆரவாரம், ஆக்ரோஷம் தனியே வேண்டுமா? அவர்தான். அவருடைய கல்வாரி அதை மலையிலே அவர் ஏற்கனவே தனித்து விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இவரே எங்களுடைய ரட்சகர். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே நீரே என்னுடைய ரட்சகர். மறுபடியும் சொல்லுவோம், இயேசுவே நீரே என் ரட்சகர். பிசாசுடைய ஆரவாரத்தை கல்வாரியிலே எனக்காக நீர் தனித்தீர். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். இனி செய்ய போறது இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. அதுதான் விவரம். நம்ம ஜெபம் பண்ண போறோம், ஏதோ ஒன்று நடக்கும் நம்ம யோசிக்கிறோம். அருமையான ராத்திரி பகல் ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ஆரவாரங்கள்லாம் என் மேலே விழுந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் விழுங்க வேண்டிய ஒரு நிலையில் தான் நான் இருந்தேன். குறுக்கே வந்து விட்டீர். ஆரவாரத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். 50% இல்லை, 70% இல்லை, முற்றிலுமாய் உண்மையிலே ஆக்ரோஷத்தையும் ஆக்கினி தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டீர். பிசாசு உண்மை ஏற்கனவே தண்டித்து விட்டான். இன்றைக்கு என்னை தண்டிப்பதற்கு அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. அத்தனை நீர் ஏற்றுக்கொண்டீர். அவ்வளோத்தையும் அருமையான கல்வாரி மலையிலே யெகோவா ஈரே செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வச்சிருக்காருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம். சேனையின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு கிடையாது, உங்களுக்கு தண்டனை கிடையாது, உங்களுக்கு பிசாசுடைய ஆக்ரோஷமும் கிடையாது, அவனுடைய ஆரவாரம் கிடையாது. உங்களுக்கு விருந்து. இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எங்கே பார்க்க முடியும்? அன்பின் தகப்பன் தான் ரியல் ஃபாதர் எனக்கு விளங்குகிறது. உண்மையான தகப்பன்னு சொன்னால் அவன் கஷ்டங்களை அவன் எடுத்துக்கிறான், நன்மை பிள்ளைகளுக்கு நிச்சயறான், வரட்டும்னு சொல்லி யோசிக்கிறான். அதான் உண்மையான தகப்பன். ஆகவே கர்த்தர் அதை கல்வாரி சொல்லி நிரூபித்து காண்பித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா? அது எப்படிப்பட்ட விருந்துன்னு சொன்னால் ரசமும் புளித்துவையலும் கிடையாது. அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நிலமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசம் நிறைந்த விருதாக இருக்கும். எல்லாரும் கரங்கத்தை சோதரிப்போம். கொழுமையான பதார்த்தம். அது மாத்திரமல்ல, திராட்சை ரசத்தில் 2 விதம் இருக்குது. நேற்றைக்கு மேனுஃபேக்சர் பண்ண திராட்சை ரசம் இருக்குது. பல ஆண்டுகளாக அருமையானமில்லை பக்குவப்படுத்தி பாதுகாக்கப்பட்ட திராட்சை ரசம் இருக்குது. இந்த பழைய ரசம்தான் விலையேறப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கருத்து சொல்லும் பொழுது பழமையான ரசத்தை நான் அவனுக்கு நினைச்சிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கேன். தி பெஸ்ட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னா தி பெஸ்ட்டை தான் நினைச்சுவார், கொடுப்பார். அருமையான கவனிங்கள். இது நம்ம ஜெபம் பண்ணனால இல்லை, நம்ம உபவாசம் பண்ணனால இல்லை, அவர் அன்பாகவே இருக்கிறதுனாலே 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த கொழுமையான அந்த பதார்த்தத்தை எடுத்து நீ என்ன செய்ய? அனுபவி. அந்த பழமையான திராட்சை ரசத்தை
எடுத்து நீ குடி, நீ அனுபவி. இப்போ நான் உனக்காக அதை எடுத்து உன் வாயில் நினைச்ச முடியாது, ஊற்ற முடியாது. பந்தி ஆயத்தம் எடுத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பந்தி ஆயத்தம் சுதந்திரிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பந்தி ஆயத்தம் அதை சொந்தமாக்குவது உன்னுடைய பொறுப்பு. கவனிங்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பொறுப்பு அதிகமாக இருந்தது. ஆதாம் அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் கர்த்தரை மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம் செய்து பாவத்தினாலே வந்த மரணம், அருமையானவர்களே, அது தடைச்சுவராய் மக்கள் ஆசீர்வாதத்தை பெறாதபடி நின்று கொண்டே இருந்தது. இப்போ எந்த மனுஷனுடைய ரத்தம் சிந்தினாலும் அந்த பாவத்துக்கு தீர்வு கிடையாது. தேவன் காத்துக்கொண்டே இருந்தார். எசேக்கியா, எரேமியா, தாவீது, சாலமோன், எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தார்கள். யாரும் ரத்தம் சிந்த முடியாது. இப்போ தேவனே இந்த பூலோகத்தில் ரத்தம் சிந்த வேண்டிய பெரிய கட்டாயம் ஏற்பட்டது. அண்ட சராசரங்களை ஆண்டு கொண்டு இருக்கிற தேவன், வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரன் ஆவியாக இருக்கிறவர், ஒரு மனிதனாக இந்த பூலோகத்தில் வருவது என்பது ஒரு அவமானமான ஒரு காரியம் தேவனுக்கு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இவைகள் அருமையான அன்பு மனதில் பெருகிறதுக்கு உதவி செய்யும். ஜெபத்துக்கு பதில் இப்படி தான் வருகிறோம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் அன்றைக்கு செய்தார். மனிதனாக போயே தீரணும். ஏன்னா நாம் மாம்சத்தை ரத்தத்தையும் எடுத்துட்டு போய் மனிதனுக்காக சிந்தவில்லை என்றால் ஆதாமனுடைய இந்த பாவத்திற்கும் அதனாலே ஏற்பட்ட விளைவுகளுக்கும் தீர்வு கட்ட முடியாது. ஆகவே தேவன் மனிதனாக இந்த பூலோகத்திலே கல்வாரியிலே அருமையானவர்களே கிரயம் கொடுத்து அந்த தடைச்சுவரை உடைத்து கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு விருந்தாயத்தம் அத்தனை நானே செய்திருக்கிறேன், ஆனால் எடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. அருமையானவர்களே கவனிங்க. சங்கீதம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாக என்னை என்ன செய்யும்? தொடரும். கவனியுங்கள். அருமையானவர்களே, தாவீது ஒரு தீர்க்கதரிசி, ஏசியா ஒரு தீர்க்கதரிசி, தாவீது ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் கல்வாரிலே செய்து முடிக்க போகிற காரியத்தை தாவீது இங்கே கண்டு அவன் சொல்கிறான் பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி என்ன செய்திருக்கிறீர்? ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். இங்கே தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. அருமையானவர்களே, பந்தி என்றால் ஜெபத்திற்கு பதில்னு அர்த்தம், நன்மைகள்னு அர்த்தம், ஆசீர்வாதங்கள்னு அர்த்தம். இந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பரலோகத்தில் இன்றைக்கு இல்லை. எப்படி எனக்கு தெரியும்? அங்கே சத்துருக்கள் கிடையாது. கவனி, இவளெல்லாம் ஆழமான சில சத்தியங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம விடுதலையாக்குற சத்தியங்கள். பரலோகத்தில் சத்துருக்கள் கிடையாது. இங்கே வேதம் சொல்கிறது, சத்துருக்களுக்கு முன்பாக என்னுடைய பதில்களை வைத்திருக்கிறீர், என்னுடைய பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். கொழுமையான பதார்த்தங்களும் நன்மைகளும் சத்துருக்களுக்கு முன்பாக இருக்கிறது, பரலோகத்தில் இல்லை. ஆனால் தான் பரலோகத்தின் கதவை உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இன்றைக்கி இல்லை. சத்துருக்கள் எங்கே இருக்கிறார்கள்? இந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிறார்கள். தொடு தூரத்தில் இந்த ஆவி மண்டலத்தில் பேய்களும் பிசாசுகளும் தேவ தூதர்களும் தேவனும் எல்லாம் இருக்காங்க. இங்கே தான் இருக்குது பதில். பதில் அருமையானவர்களே எங்கேயோ தொலை தூரத்தில் இல்லை, பதில் பக்கத்திலே சமீபத்திலே இருக்கிறது. அதுதான் ஆவி மண்டலம். அதை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்திருக்கிறார். உண்மை கடந்த காலத்தில் அந்த ஆசீர்வாதங்களை எங்கே வைத்திருக்கிறார்? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, உன்னதங்களிலே. எல்லாரும் சொல்லுவோம் உன்னதங்கள். உன்னதம் வேற, பரலோகம் வேற. பரலோகத்துக்கு ஆங்கிலத்தில் ஹெவன், உன்னதங்கிறது ஹெவன்லி பிளேசஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹெவன்லி ரெல்ம் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவி மண்டலம், பரலோக மண்டலம். அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? இங்கிருந்து ஆரம்பித்து அங்கே வரைக்கும் என்ன செய்கிறது? போகிறது. ஆகவே பதில்களை அருமையான கர்த்தர் பரலோகத்தில் வச்சுட்டு நான் அந்த லாக்கரில் அடைச்சி வச்சுருக்கேன், உனக்கு முடியும்னா நீ திறந்துக்க பார்க்கலாம். இப்படி நம்மகிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கு மக்கள் பாருங்கள் பாடாப்படுறாங்க ஆண்டவரை மாற்றுறதுக்கு. அருமையான பரலோகத்திலே பதில் இல்லைன்னு கற்று சொல்கிறார். நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், ஆவி மண்டலத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டேன். தொடு தூரத்தில் தான் பதில் என்ன செய்கிறது? இருக்குது. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பதில்கள் வெகு தூரத்தில் இல்லை, தொடு தூரத்தில் இருக்கிறது.
ஆகவே பதில்கள் பரலோகத்தில் இல்லை. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் அருமையானவர்களே மாற்ற வேண்டிய தேவையே இல்லை. இது ஒரு பெரிய விடுதலை கொண்டு வந்து விட்டது. ஒரு பகுதி நமக்கு ரைட்டு, தோத்திரம். ஆண்டவர் பிரச்சனை இல்லை. இப்போ பிசாசு பிரச்சனைன்னா ஒரு கை என்ன செய்யணும், பார்க்கணும். தெளிவுக்கு வர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. குருடு மாதிரி இப்படியே தடவிட்டு இருக்கிறல பாருங்கள். கற்று சொல்கிறார், என்ன ப்ராப்ளம் இல்லைப்பா, உன் தீர்வெல்லாம் நான் அங்கே வச்சுருக்கவும் இல்லை, ரிலீஸ் பண்ணிட்டேன், எடுத்துக்க. எங்கே இருக்குது? ஆவி மண்டலத்தில் இது இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஆவி மண்டலத்தில் இருக்கிற அந்த பதில்களை எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் அவர் எடுக்க முடியாது. அது மேன்வேர்ட் பாட்டு கிடையாது. எந்த மனிதனும் சிலுவையில் தொங்க முடியாது. ஆனால் சிலுவையில் தொங்கின கர்த்தர் பதிலை எடுத்து நமக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. சில விதிகள் இருக்கிறது, ஆவிக்குரிய விதிகள். கர்த்தரே எல்லாம் செய்வார்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் மக்கள் உட்கார்ந்து ஓன்னு அழுது கொண்டே இருக்கிறார்கள், மாத கணக்கில் வருட கணக்கில். ஏன் செய்ய மாட்டேங்க? சில விதிகள் இருக்கிறது, நாம தான் எடுக்கணும். எவ்வளோ எடுக்கலாம்? எவ்வளவு எடுத்துக்க. உனக்கு எவ்வளவு திறமை இருக்கோ அவ்வளோ நிச்சயத்துக்க எடுத்துக்க. எவ்வளவு எடுக்க வேண்டும் என்ற எல்கை நான் குறிக்கவில்லை, நீ குறித்துக்கொள். எவ்வளவு செல்வம் வேணும், எத்தனை பிள்ளைகள் வேண்டும், எத்தனை உயர்வு வேண்டும், எத்தனை நாட்கள் வருடங்கள் நீ வாழ்ந்திருக்க வேண்டும், அது 90 100 நீ தீர்மானி. நான் தீர்மானிக்க போறதில்லை. பெரிய வட்டத்தை கர்த்தர் போட்டுட்டாரு. ஆனால் உனக்காக நான் தீர்மானிக்க முடியாது, உனக்காக நான் எடுக்க முடியாது. நீ மாற வேண்டும். இவளெல்லாம் கற்றுக்கொண்டு மனது வாய் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து, ஆண்டவரே நான் தான் பொறுப்பா அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை எடுக்காமல் நினைச்ச மாட்டேன், விட மாட்டேன். இந்த இடத்துக்கு வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஓன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு அழுதுகிட்டு இருக்குது இல்லை. அதுமாதிரி கவனிங்க. ஆகவே வாசிக்கலாம். இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனதில் இருந்தனால்தான் அவர் இவ்விதமாக எழுதுகிறார். ரோமர் 8:30 வாசிப்போம், நல்லா இருக்குது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். உங்களை முன்குறித்தார், உங்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார். கர்த்தர் உங்களை அழைத்தார், ஏற்கனவே உங்களை நீதிமான்கள் ஆக்கிவிட்டார். உங்களை பற்றி எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி என்ன செய்கிறார், இருக்கிறார். உங்களை நீதிமான்கள் ஆக்கினார், ஏற்கனவே உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், பெருமைப்படுத்தி இருக்கிறார், கனப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் குப்பை கிடையாது, தூசி கிடையாது. ஐயோ பாவம் என்ன செய்யும் இல்லை. அருமையான கர்த்தர் உங்களுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுத்திருக்கிறார். இப்போ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்களுடைய ஸ்தானத்தை உணர்ந்து பிடுங்கி எடுக்க வேணும். அந்த பதிலை பிடுங்கி எடுக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை எடுக்காமல் விட போகிறதுன்னு சொல்லி மன உறுதியும் தீர்மானமும் இவைகளெல்லாம் மிக மிக முக்கியம். அருமையால் கவனிங்க, மிக மிக முக்கியம். இவைகள் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தொடரும்போது அடுத்த வசனத்தை சொல்றாரு, 31ஆம் வசனத்தில், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க. என்னை முன்குறித்தார், என்னை அழைத்தார், என்னை நீதிமானாக்கினார், என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அது கண்டிப்பாக தேவன் என் பட்சத்தில் தான் செய்யணும், இருக்க வேண்டும். இப்போ தேவனை மாற்ற வேண்டிய பிரச்சனையே இல்லை. தேவன் என்னுடைய பட்சத்தில் தான் இருக்கிறாரு. ஆகவே தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ஆகவே இப்படி தான் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஜெபத்தில் வரும்போது நானும் கர்த்தரும் ஒரு சைடு, நானும் கர்த்தரும் சேர்ந்து இந்த பதில் என்ன செய்ய போகிறோம், புட்டிங்கி எடுக்க போகிறோம். கர்த்தர் அதற்காக பாடுபட்டு கிரயம் கொடுத்து விட்டார். கர்த்தர் கிரயம் கொடுத்த அந்த கிரயம் வீணாய் போய்விடக்கூடாது, அது பிசாசு கையில் விழுந்துடக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நான் பிடிங்கி என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். இந்த வைராக்கியத்துக்கு வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கிறார். அதான் ஜெபம். இதை கொஞ்சம் ஆழமான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளணும். மன உறுதியும் அருமையான நாவு கட்டுப்பாடு இவைகளெல்லாம் வருகிறது. சில சமயங்களில் உடனே நடக்காமல் இருக்கலாம். ஆனால் உடனே கர்த்தர் ஏன் இப்படி செய்கிறான்னு கேட்கக்கூடாது. இன்னும் உறுதியாய் நான் நின்று அதை என்ன செய்ய போகிறேன், எடுக்க போகிறேன். எடுக்கும் வரைக்கும் விட போகிறதில்லை. எல்லாம் சொல்லுங்கள், எடுக்கும் வரைக்கும் விட போகிறதில்லை. இன்றைக்கி உலக பிரகாரமான சில காரியங்களில் பிடிவாதமாக இன்றைக்கி மக்கள் பிள்ளைகள் நிற்குது பாருங்கள். கர்த்தர் சொல்றார், அந்த பிடிவாதத்தை இங்கே கொண்டு வா, ஜெபத்தில் கொண்டு வா. எடுக்கும் வரைக்கும் விட போகிறதில்லை. கர்த்தாவே நீ கொடுக்க வரைக்கும் நம்ம விட மாட்டேன் ஆண்டவரே. நான் 2000 வருஷத்துக்கு முன்னாலே கொடுத்துட்டேன். நீ எடுக்கும் வரைக்கும் நீ நினைச்சக்கூடாது, நீ அமைதியாக இருக்கக்கூடாது. இது பழம்படுத்து அப்படியே வாயில் விழுற மாதிரி உளுந்துருன்னு பைபிளில் போடல. அதான் விவரம்.
அநேர் அப்படி நினைக்கிறதுனால உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். எதிர்பார்த்தோம் 4 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, காரியம் நடக்கலை. 4 நாளோ 7 நாளோ எடுத்துக்கொள்ள வரைக்கும் நான் போராட போகிறேன். அதுதான் போராட்டம் என்பது அருமையானவர்களே கவனியுங்கள். கிறிஸ்தவ விஷயத்தில் இருக்கிறது கர்த்தட்ட போராட்டம் கிடையாது. பிசாசின் ஆவிகளோட எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரிதான், நான் போராடி நான் நினைச்சே போகிறேன், எடுக்க போகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரின் பட்சமானால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கவனிங்க, அந்த பதத்தினுடைய பின்பகுதியை கவனிங்க. கர்த்தரின் பட்சமானால் விரோதமாக இருப்பவன் யார்? ஒரு பய விரோதியாக இருக்கிறான், அவன் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கான். இந்த பிரச்சனையிலே நீ தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவன் திருடன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நீ நல்லா இருக்கிறது ஒரு நாளும் அவனுடைய திட்டத்தில் கிடையாது. இப்போ நம்முடைய போராட்டம் அருமையானவர்களே, இந்த பிசாசின் எல்லா யோசனையும் முறியடித்து தலையில் அவனை மிதித்து அதை எடுத்துக்கொள்வதுதான் இன்றைக்கி நம்முடைய அழைப்பு என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதில் கர்த்தர் நம்ம பட்சத்திலிருந்து நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல விதமாக எழுதியிருக்கிறார். எபிரேயர் 13:5 வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. கவனிங்க, ஜபத்தில் வரும்போது கர்த்தர் கூட தான் வராரு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய எதிராளி கிடையாது. கர்த்தர் சொன்ன நானும் நீ ஒன்று, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஜபத்துக்கு பதில் எடுத்துக்கொள்ள போகிறோம். உனக்கு ஜபத்துக்கு பதில் வரும் பொழுது என்னுடைய நாமத்திற்கு மகிமை எது கொண்டு வருகிறது, நான் பட்ட கரையங்களுக்கு அதான் ஈடு என்பதை நீ தெரிஞ்சுக்க. ஆகவே நானும் நீ ஜபத்தில் வரும் பொழுது கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, கூட இருக்கிறாரு. நானும் கர்த்தரும் சேர்ந்து தான் அந்த ஜபத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகவே அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், சாத்தான் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் தைரியம் கொண்டு சொல்லுகிறேன், நான் பயப்படேன், சாத்தான் எனக்கு என்ன செய்வான். கவனிங்க, இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிக்கையாக இருந்தது. தைரியம் கொண்டு ஜெபத்தில் வரும்போதே நான் தனியனா இல்லை, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார்கள். ஏனென்றால் நான் பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா ஆயத்தங்களையும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாய் தேவன் செய்திருக்கிறாரு. தற்செயலாக நடக்கிற காரியம் இல்லை ஜெபங்கிறது. நாம் நினைக்கும் ஏன் பிரச்சனை, ஏன் ஜெபம். கர்த்தர் சொல்கிறாரு, இது நம்ம பிரச்சனை. உன் பிரச்சனைக்காக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிட்டு இந்த குமாரன் இந்த பூர்வத்தில் மனிதனாக அனுப்பி சிறுவையில் ரத்த சிந்த வைத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை சம்பாதிச்சு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ நீ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், உதவி செய்கிறேன். இப்போ கர்த்தனுக்கு சகாயர், உதவி செய்கிறவர். இந்த ஜெபத்தில் இந்த நிலையில் நல்ல வாயில் அருமையானே தோத்திர வர ஆரம்பிக்கிறது. பயமான சூழ்நிலை வரும் பொழுது நடக்காதுன்னு பிசாசு காதில் சத்தம் கொடுத்துட்டு இருக்கும்போது கர்த்தனுக்கு சகாயர் நானும் கர்த்தர் சேர்ந்து கண்டிப்பாக அந்த பதில் நினச்சிவோம், எடுப்போம், சுதந்திரிப்போம், சொந்தமாக்குவோம், சத்துருவை வெட்கப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம். ஆகவே இது பரலோகத்தோடு சேர்ந்து நாம் அருமையானவர்களே செய்கிற ஒரு போராட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை என்ன செய்ய போராடு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். உட்காந்து நான் அழுதுகிட்டு இருக்க உன்னை அழைச்சிருக்கேன்னு கர்த்தர் சொல்லலை. இது அப்படியே மடியில் படுத்துன்னு விழுந்துருன்னு போடல. சில சமயங்களில் அருமையானவர்களே காரியங்கள் எளிதாக நடக்கலாம். ஆனால் எளிதாக நடந்தாலும் நடக்காட்டாலும் கண்டிப்பாக பதில் உனக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் சிக்க வைத்த அந்த ஆடு எங்கேயும் போகிறது இல்லை, நான் சிக்க வைத்த அந்த ஆசீர்வாதம் உனக்காக காத்திருக்கிறது. நீ எடுத்துக்கொள் வரைக்கும், ஆபிரகாம் எடுத்துக்கொள் வரைக்கும் அது அங்கே தான் நின்றுட்டு இருக்கும். கவனிங்கள். ஆகவே கர்த்தர் கொடுத்தாரா இல்லையாங்கிற கேள்விக்கு இடமே கிடையாது. மனது பொது தெளிவாகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் என் பட்சத்தில் இருக்கார், எனக்காக நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். அவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணுவதற்கு திட்டங்களை போட்டு எல்லா திட்டத்தை முடிச்சிருக்கிறாரு. அவர் எனக்கு உதவி செய்யாமல் இருப்பது எப்படி என்றால் அவர் ஆயத்தம் பண்ணியதற்கு பதிலை நான் எடுக்கலன்னு சொன்னால் அவருடைய எல்லா முயற்சிகளும் வியர்த்தமாய் போய்விடும். கவனிங்க. அவர் ஜெபத்தில் என்ன ஏதுங்கிற ஒரு தெளிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இப்போ ஒரு கருத்தை மாத்திரம் பார்த்து முடித்து விடுவோம். ஜெபத்தில் பதில்கள் வெகு தொலைவிலே இல்லை, பரலோகத்தில் இருக்குன்னு சொன்னால் ரொம்ப தொலைவு.
கர்த்தர் சொல்கிறார், ஆவி மண்டலத்தில் இருக்குது, கையை வீசினா தொடலாம், பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ அதை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் உன் நாக்கை வச்சு தான் நீ என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். முழங்கால வச்சு எடுக்கிறது இல்லை, கிறிஸ்தவ உலகம் நம்புகிற மாதிரி. உன் நாக்கை வச்சு தான் நீ அதை எடுக்கணும். இதுதான் வழி. ஏன்னு கேட்கக்கூடாது. கவனிங்க, ஒரே கார் இருக்குது, ஒரே பிராண்டு, ஒரே மாடல். ஆனால் ஒரு காரில் பெட்ரோல் ஊற்றுன்னு சொல்கிறான், இன்னொரு காரில் டீசல் ஊற்றுன்னு என்ன செய்கிறான்? அவன் சொல்லியிருக்கிறான் அந்த புஸ்தகத்தில். நாங்கள் ஒரு புது கார் வாங்கினோம். டிரைவர் அதை கொண்டு வந்து பங்கில் கொண்டு எரிபொருள் நிரப்பி கொண்டு வந்தார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தாச்சுன்னா ட்ரா புர்ரா ட்ரா புர்ராங்குது. புது காரு, பெட்ரோல் காரு. இது என்னன்னு சொல்லி டிரைவர் அந்த பங்கில் கொடுத்து அந்த தாளை கொடுங்கன்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு டீசலை நிரப்பிட்டு வந்திருக்காரு. கவனியுங்கள், அவ்வளோதான். கரா புறாங்குது. நீங்கள் சிரிக்கிறீங்க, எங்களுக்கு அது சிரிப்பாக இல்லை. கடைசியில் வேறு வண்டியை கூப்பிட்டு இங்கேருந்து டோ பண்ணி 20 கிலோமீட்டர் போய் அது 7 நாள் போட்டு அதை போட்டு பழுது பார்த்து தான் அதுக்கப்புறம் அருமையானே சரியாக்கணும். ஏன் பெட்ரோல் ஊற்றணும்? ஊற்றுனா ஊற்று. டீசல் ஊற்றுனா உன் வண்டி சரியான செய்யாது, ஓடாது, அவ்வளோதான். அப்புறம் நீ தான் இழுத்துட்டு போகணும் டோ பண்ணிட்டு. நாக்கு, ஏன் நாக்கு? நீ நல்லா இருக்கு நாக்கு தான். நான் முழங்கால் தான் நினைக்கேன், வண்டி நல்லா ஓடாது. நல்லா ஓடணும்னு சொன்னால் நாக்கு தான். எல்லாரும் சொல்லுவோம் நாக்கு. அருமையான. ஆகவே பதில்கள் வெகு தூரத்தில் இல்லை. எவ்வளவு தூரத்தில் இருக்குது? ஒரு நாக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கோ அவ்வளவு தூரத்தில் தான் என்ன செய்யுது? பதிலே இருக்குது. அப்படி தான் பைபிளில் போட்டிருக்குது. வாசிப்போம் ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. பாருங்கள், ஜெபத்தை பற்றி அவர் பேசிட்டு வராரு. போன வாரத்திலே நான் அதை தொட்டேன். 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்காக பரலோகத்துக்கு என்ன செய்யாத? ஏறாத. கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைக்காத, காலை ஒடிக்காத. அவர் இருக்கட்டும். அதில் பரலோகத்துக்கு ஏறாத, அதெல்லாம் மறந்துரு. பாரம்பரியமாக குருட்டாட்டமாக மற்றவங்க செய்ததை நீ செய்யாத. இப்போ 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தை மிகவும் சமீபமாய் உன் இருதயத்திலும் உன் நாவிலும் இருக்கிறது. எந்த வார்த்தை தெரியுமா? உன் பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிற வார்த்தை. அது எங்கே இருக்க வேண்டும்? உன் நாவில் என்ன செய்யணும்? இருக்கணும். முதலாவது இருதயத்தில் இருந்து, 2வது நாவில் வரும் பொழுது பதில்களை எடுத்துக்கொள்வதற்கு அது உனக்கு உதவி செய்கிறது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தான் ஜெபத்துக்கு அத்தாரிட்டி. அவர் தான் ஜெபத்தை கண்டுபிடிச்சவர். அவை நாம் அன்றைக்கி ஆளுக்கு ஒரு திசையில் செய்கிற மாதிரி செய்ய முடியாது ஜெபத்தை. ஜெபன்னா அவர் தான் சொல்லியிருக்காருங்க. பதிலுங்க இருக்கிறது. அது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் உன் நாக்கு தான். என்னன்னு கேட்டால், அந்த பிரச்சனைக்கு தீர்வை உன் நாக்கில் என்ன செய்யணும்? நீ வைக்கும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே எல்லாவற்றையும் கருத்தை சுற்றி நாக்கு கொண்டு வந்துட்டார். எத்தனை பேட்ட நாக்கு இருக்குது? இல்லைன்னு சொல்ல முடியாது. பாஸ்டர் கழட்டி வச்சுட்டு வர முடியாது, எப்போதும் கூட இருக்குது. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈஸியாக கர்த்தருடைய காரியங்கள்லாம் ஈஸியாக தான் இருக்குது. வெற்றி இந்த நாக்கில், ஆரோக்கியம் இந்த நாக்கில், நீடிய வாழ்வு இந்த நாக்கில், மாப்பிள்ளை இந்த நாக்கில், பொண்ணு இந்த நாக்கில், பிள்ளை இந்த நாக்கில், ப்ரமோஷன் இந்த நாக்கில், எல்லா ஆசீர்வாதம் நாக்கில். எல்லாருக்கும் சோதரிப்போம். மிக சமீபமாக இருக்குங்க கர்த்தர் சொல்றாரு. எங்கேயோ தூரத்தில் வச்சுட்டு $10,000 கொடுத்து வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னால், நாங்கள்லாம் ஏழை பாழை எங்கேயா எங்களுக்கு இந்த ஏசுனா இப்படி இந்த மாதிரி செஞ்சுட்டாரு. கர்த்தர் சொல்லுவோம், நாக்கு தான் வச்சுருக்கேன். மிக சமீபமாய். அருமையான கவனிங்கள். ஆகவே ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். முழங்கால் கிடையாது, கண்ணீர் கிடையாது. ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். திரும்பி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காத. செய்த முட்டாள்தனத்தையே திருப்பி செய்யக்கூடாது. உரைக்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏனென்றால் அருமையான மக்கள் அதிலேயே பழையிருக்காங்க பாருங்கள். அந்த வழியில் போகாத. நாக்கில் உன் பிரச்சனைக்கு தீர்வை வை. பிரச்சனையே வையாத, பிரச்சனைக்கு தீர்வை வை. வியாதி இருந்துச்சுன்னா வியாதியை நாக்கில் வையாத, சுகத்தை நாவில வை. பலவீனம் இருந்துச்சுன்னா பலவீனத்தை நாவில வையாதே, பலத்தை நாவில இருந்துச்சு வை. தோல்வி மாறி தெரிஞ்சுன்னா தோல்வியை நாவில வையாதே,
வெற்றியை நாவிலே வை. தரித்திரிய மாதிரி தெரிஞ்சு தேவை இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா ஐஸ்வர்யத்தை நாவில் என்ன செய், வை. அருமையான கவனிங்கள், இங்கே கர்த்தர் சொல்லும்போது அந்த வார்த்தை வரும்போது ஒரே ஒரு கண்டிஷனை கர்த்தர் சொல்றாரு, இருதயத்துக்குள்ளேருந்து அது என்ன செய்யணுமா, வரணுமா. எல்லாரும் சொல்லுவோம், இருதயத்துக்குள்ளேருந்து வரணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாக்கில் வந்தால் போதும், சிம்பிள். ஏன்னா மார்க் 11:23 சில சமயங்களில் குழப்பமாக இருக்குது. சந்தேகப்படாமல் அப்படி இப்படின்னு சொல்கிறது குழப்பமாக இருக்குது பாருங்கள். இந்த வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளேருந்து வரணும், அவ்வளோதான், சிம்பிள். இருதயத்துக்குள்ளேருந்து வந்து நாவில் அது ரிலீஸ் ஆகும் பொழுது ஆவி மண்டலத்திலிருந்து பதிலில் என்ன செய்கிறது, அது பிடுங்கி எடுக்கிறது. அருமையான அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை கர்த்தருங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்காரு பாருங்க. 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராய் இயேசுவை நீ உன் ஆண்டவர் என்று உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். முடிக்க போகிறோம், கவனிங்க தேவனுடைய மக்களே. மனிதன் பல பிரச்சனைகளோடு இருக்கிறான். அதில் முதலாவது பிரச்சனை பாவ பிரச்சனை. நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் முதல் பிரச்சனை. ஆகவே ரட்சிப்புக்காக ஒரு மனிதன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், கவனி. இப்போ பதில் வரலன்னு சொன்னால் முடிவு நரகம். ஆதாமுடைய பாவம் மரணத்தை அருமையானவர்களே இவன் தலையெழுத்தா எழுதி இருக்கிறது. இப்போ மனிதன் கர்த்தர்ட்ட வந்து முதலாவது ஜெபத்தை பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்னு கர்த்தர் சொல்றாரு, இயேசுவே நீர் ரட்சகர், இயேசுவே நீர் ஆண்டவர்னு உள்ளத்துக்குள்ளேருந்து வாயில சொன்னீன்னா நீ ரட்சிக்கப்பட்டு விடுவாய். கவனிங்க, முதல் ஜெபத்துக்கு பதில் எப்படி வருதுன்னு சொன்னால் இவன் தலைகளை நிற்கலை, உருளலை, 10 நாள் தண்ணி ஒடியாமல் வர வேண்டிய தேவை கிடையாது. அருமையானவர்களே, இயேசுவே நீரின் ஆண்டவர், நீரின் ரட்சகர், கடந்த காலத்திற்கு எல்லா பாவங்களிலிருந்தும் நீர் என்னை ரட்சிக்கிறவர் நீ சொல்லி அருமையானவர்களே சொன்னால் போதும், எல்லா பாவங்களும் என்ன செய்கிறோம், ஓடி போகும். அது எப்படி வருதுன்னு கேட்டால், இயேசுவே நீர் ரட்சகர் நீர் ஆண்டவர்னு சொல்லும் பொழுது கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க பாவ மன்னிப்பை இந்த நாக்கு என்ன செய்கிறது, எடுத்துக்கொள்கிறது. கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது சமாதானத்தை இந்த நாக்கு இழுத்துக் கொள்கிறது. இது வரைக்கும் பிசாசுமானா இருந்தான், இப்போ தேவகுமாரனா நினைச்சிட்டான், மாறிட்டான். ஒரு அற்புதம் நடந்து விட்டது நாக்கு மூலமாக தான். எல்லாரும் நாவுக்காக கரங்களுக்கு சோதரிப்போம். கர்த்தர் அவ்வளவு வல்லமையை நாக்கில் வச்சிருக்கிறாரு. உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள இருந்து இயேசுவே நீர் ரட்சகர்னு சொல்லும் பொழுது அருமையானவர்களே நரகத்திலிருந்து தப்பிட்டான், பரலோகத்துக்கு புறப்பட்டுட்டான். கீழே போன மேலே போக ஆரம்பிக்கிறான். பெரிய மாற்றம் வந்து விட்டது அத்தனை இந்த நாக்கில். அது என்னன்னு கேட்டால், உள்ளத்துக்குள்ளேருந்து இருதயத்துக்குள்ளேருந்து இயேசுவே நீர் ஆண்டவர்னு சொன்னான். கவனிங்க, இப்போ இயேசுவே நீர்னு வைத்தியர், இயேசுவே நீருடைய ஊற்று ஆதாரம், இயேசுவே நீரே என் நீடிய வாழ்வு, இயேசுவே நீரே என்னுடைய ப்ரமோஷன், இயேசுவே நீரே என்னுடைய ஐஸ்வர்யம். உள்ளத்தின் ஆழத்துக்கு வந்து ஒரு மனிதன் நாவில் பேசும் பொழுது நீ அறியாத காரியங்கள் ஆவி உலகத்தில் நடக்கிறது கர்த்தருடைய ஆவியான்னு சொல்கிறார். உன்னாலே செய்ய முடியாத, கற்பனை செய்ய முடியாத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. பிசாசனுடைய பிடியிலிருந்து இந்த மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான் பாருங்க. பிசாசின் மகனாக இருந்தால் தேவனுடைய குமாரன் ஆயிட்டான். அத்தனை நாவினுடைய ஒரு அறிக்கையினாலே நடக்கிறது. இதான் ஜெபம். இப்போ கர்த்தர் சொல்றார், முதல் ஜெபத்தை எப்படி பண்ணினியோ அதே மாதிரி ஜெபத்தை நீ தொடரும்படி நான் விரும்புகிறேன். இப்போ 41 நாள் உபவாசம் இருந்தால் தான் கடவுள் செவி கொடுப்பாரு. வேறு திசையில் ஓடாத, நான் வச்சிருக்க அந்த திசையில் வா. எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ அப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ அப்படி ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள். எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ அப்படி சுகத்தை பெற்றுக்கொள். எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ அப்படி நீடிய ஆயுளை பெற்றுக்கொள். எல்லாத்துக்கும் ஒரே ரூட்டு தான். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆவிக்குரிய சாத்தா ஏமாற்றி வச்சிருக்கான் பாருங்க. ரட்சிக்கப்படும் போது இயேசுவின் ரட்சகர்னு சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ பிரசங்கம் பண்ணுறான், 21 நாள் உபவாசம் இருக்கணும், உங்கள் உடம்பு கொஞ்சம் குறையும் சொன்னாராம் ஒரு பாஸ்டர். கோயம்புத்தூருக்கு நம்ம ஆட்கள் போயிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு அவர் சொன்னாராம், 21 நாள் உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டா உங்கள் உடம்பும் கொஞ்சம் குறையும் சொன்னாராம். என்ன உடற்பயிற்சி நிலையமா இது?
அருமையான கவனியங்கள். ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு நீ இயேசுவே ரட்சகர்னு சொன்ன, இன்றைக்கு ஏன் வேற ட்ராக்கில் போகிற? அன்றைக்கு உன்னை ரட்சித்த நாக்கு இன்றைக்கு வேலை செய்யட்டும். அதே ட்ராக்கில் வா. உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசித்து வாயில் பேசினா போதும். எல்லாரும் சொல்லுவோம், உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசித்து நான் வாயினால் பேசினால் காரியங்கள் நடக்கும். அந்த வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ளேருந்து வரணும். சிம்பிள். சும்மா வாயில் பேசுறது இல்லை, உள்ளத்துக்குள்ளேருந்து. அருமையானது அது மேலே வாயில் வரும் பொழுது, நாக்கில் அதை ரிலீஸ் பண்ணும் பொழுது அருமையானே காரியம் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் விதமாக தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஜெபத்தை கர்த்தர் அவர் ஈஸியாக்கிட்டு எல்லாரும் கரங்குதுக்க சோதரிப்போம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். கர்த்தாவை ஜெபத்தை ஆண்டவரை ஒரு மறைபொருளாக வைக்கவில்லை, வெளிப்படையாக வேதத்தில் வைத்திருக்கப்படி நாம் துதிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய நாவுக்காக நம்ம சோதரிக்கிறோம், இருதயத்துக்காக நம்ம சோதரிக்கிறோம். கர்த்தாவே, கல்வாரிக்காக நம்ம துதிக்கிறோம். ஆயத்தமணியத்திற்கு எல்லா பதில்களுக்காக ஸ்தோத்திரம். பதில்கள் வெகு தூரத்தில் இல்லை, வெகு சமீபத்தில் இருக்கு. அதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே பதில் நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளை எடுக்கிறோம், இந்த மாப்பிள்ளை எடுக்கிறோம், சுகத்தையும் பலத்தையும் எடுக்கிறோம், ஐஸ்வர்யத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவை உரிமை பாராட்டுகிறோம். நாவினாலே நாங்கள் உச்சரிக்கிறோம். சொன்னபடியாகும் சொன்னீரே. வார்த்தைகளை கர்த்தாவை உறுதிப்படுத்துகிறீர்கள். நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.